போதும் என் வாழ்வு நன்னிலை எனக்கு உனக்கும் தானே. உலகெல்லாம் அறிந்து ஓதற்கரியவன் நிலவலாகி நீர்வொழிமேனியின் அழகில் சோதியன் நம்பளர் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குகின்றோம். ஸ்ரீ சிவ் வித்யா மந்திர் சென்ட்ரல் போர்ட் செகண்டரி எஜுகேஷன்ல 2020 NEP-யோட பாலிசியை எடுத்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்ட்ராடினரியான அந்த NEP-யோட அத்தனை நாம்சையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பள்ளி ஸ்ரீ சிவ் வித்யா மந்திர். இந்த பள்ளியினுடைய விஷன் அண்ட் மிஷன் எப்படி இருக்குது, இந்த பள்ளி எதை நோக்கி செல்ல இருக்கின்றது, இந்த பள்ளியினுடைய தாளாளர்களுடைய அந்த விஷன் அண்ட் மிஷன் ஆஃப் திஸ் ட்ரஸ்டி என்னவென்பதையெல்லாம் மிக தெளிவாக இந்த கும்மியாட்டத்தோடு கலந்து பார்க்கிறோம். நமது இந்திய ஜனநாயகம் என்பது உலகத்திலே சிறந்த ஒரு குடியாட்சிக்கான ஒரு ஜனநாயகம் கொண்ட ஒரு நாடு. நாட்டு பற்றும் தேசப்பற்றும் மண்ணினுடைய பற்றும் கொண்ட ஒவ்வொரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களால் உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டது. அப்படி இந்த NEP பாலிசி அத்தனையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலன்ஸை பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரல் போர்ட் ஸ்கூல் தான் நம் ஸ்ரீ சிவ் வித்யா மந்திர். இதனுடைய நோக்கங்களையும் இதனுடைய எதிர்கால திட்டங்களையும் மிக துல்லியத்தோடு இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பள்ளி. ஆகையினால் தான் இது போன்ற பல கலைகளை இந்த பள்ளியிலே நமது ட்ரஸ்டீஸ் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்பொழுது பண்பாடும் பாரம்பரியமும் செந்தமிழிலே இசைத்தமிழ் என்றும் தமிழிசை என்றும் அந்த இசைத்தமிழனுடைய ஆதியாக விளங்கக்கூடிய பண்ணினுடைய அசைவுகளுக்கு உட்பட்டு இந்த கற்கால மனிதன், சங்ககால மனிதன், இக்கால மனிதன் என்று மூலக மனிதனினுடைய ஆதிநிலை மாறாமல் கொடுக்க வல்ல ஒரு நடனக்கலை, ஒரு அசைவுக்கலை, ஒரு இசைக்கலை என்று அத்தனையும் ஒன்றடக்கிய இந்த கும்மியாட்டத்தை எங்கள் நவீன பிரபஞ்ச குழுவினர் இதோ உலகம் முழுவதும் இருந்து இந்த மண்ணில் திரிபுரம் மறைத்தோன் மைந்தனே தேவனே கரிமுக தோனே வரிசையாய் ஒன்றை கொம்பன் வள்ளலாய் உமை துதிக்க பெருமையாய் நடனம் செய்ய பெருச்சாளி மீதில் ஏறி அரசடி விநாயகரை அன்புடன் துதி செய்வோம்.
நன்னே நானே நானே நன்னா நிர்வாகளின் புத்தலங்கை அப்படி ஒரு நாட்டிற்கு கல்வி என்பது மூளை போல். இந்த கல்வி என்கின்ற அறிவு இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கின்ற போதுதான் இந்த நாடு அமைதியாக இருக்கும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பஞ்சமின்றி அனைத்தும் அனைவருக்கும் என்கின்ற தத்துவம் நிறைந்தது. இதை உணர்ந்த நமது ஸ்ரீ சிவ் வித்யா மந்திர் பள்ளியினுடைய தாளாளர்கள் இது போன்ற ஒரு கிளியர் விஷன் அண்ட் மிஷன் அதனுடைய அடிப்படையிலே இந்த நாட்டிற்கு எதை கொடுக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த மனிதர்களை கொடுக்க வேண்டும், சிறந்த தலைவர்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற பெரும் கருத்தின் அடிப்படையில் நமது பள்ளியானது அந்த NEP-யினுடைய 2020 அந்த ரெகுலேஷன்ஸ் கீழே அத்தனை தேவைகளையும் ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அத்தனை தேவைகளையும் சிறப்படைய வைத்து அவர்கள் இந்த இடத்துல அந்த சிறப்புகளை செய்திருக்கின்றார். இந்த இடத்துல அந்த குழந்தைகள் கற்று மேலோங்கின்ற போது இந்த இந்திய தேசத்தினுடைய ஒரு பற்றாளனாகவும் இந்த மண்ணினுடைய ஒரு பற்றாளனாகவும் உருவாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த மனிதத்தை உருவாக்கக்கூடிய பள்ளி நமது ஸ்ரீ சிவ் வித்யா மந்திர் பள்ளி என்று சொல்லி தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னா தன்னே நானே நானே நன்னே நானே நன்னா தன்னே நன்னே நானே
உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் இருக்கின்றது என்று சொன்னால் அது இந்தியாவை மட்டுமே உலகத்தில் குறிப்பிடுவார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்திய நாட்டினுடைய பெரும் தலைவரை வெளிநாட்டில் போவாண்டவர் சந்திக்கிறார். சந்திக்கிற போது இவங்க சில அப்ளிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அந்த மாதிரியான பழக்கம் அங்க இல்லை. இருந்தாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ற போது அவர் அக்செப்ட் பண்றார் போவாண்டவர். எதற்காக என்று சொன்னால் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குடியரசாகவும் உலகத்தினுடைய ஒரு வல்லமை கொண்ட நாடாகவும் இந்த இந்திய தேசம் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்காக அதை அது மட்டுமல்ல, காந்தி போன்ற ஞானிகளை இந்த உலகிற்கு எடுத்துரைத்த நாடு இந்த நாடு என்று சொல்லி அந்த எடுத்துக்கிற கோட்பாடு. அது போன்று இந்திய தேசத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பை நாம் உலகறிய செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய கல்வியானது மிக தரமான கல்வியாக இருக்க வேண்டும். அந்த ஒரு கல்வி மட்டும் பத்தாது. கல்வி கற்றவர்கள் எத்தனையோ பேர் தீவிரவாதிகளாக மாறி இருக்கிறார்களே, உச்சநிலை கல்வி பெற்றவர்கள். அது மட்டும் பத்துமா? ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், கருணை கொண்டவனாக, அன்பு கொண்டவனாக. அவனுடைய அந்த ஒரு மனிதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அந்த மனிதனுடைய தன்மைகள் மிக அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பு வருவதற்கு, பழக்க வழக்கம் சரியாக வருவதற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பள்ளி நமது ஸ்ரீ சிவ் வித்யா மந்திர் பள்ளி என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல, இங்கே உங்களுடைய வீட்டிற்கும் ஒரு சரியான மனிதனை கொடுப்பது தந்தைதாய் கட்டுப்படியா குருவினுடைய வேலை. அந்த குருவினுடைய பணியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவது சிவ் வித்யா மந்திர் என்று சொல்லி இப்போ நான் இதனுடைய கோர் சப்ஜெக்ட் போறேன். ஒரு குமியாட்டம் என்றால் என்ன? இந்த குமியாட்டத்தினுடைய ஆதிநிலை என்ற அப்படின்னு சொன்னா, ஒரு குமி என்று சொன்னால் என்ன, இங்க இருக்க நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பீங்க, அவங்க ப்ரொஃபசர்ஸ் இருப்பீங்க, அவங்க பேரண்ட்ஸ் இருக்கலாம், குழந்தைங்க இருக்கலாம். ஒரு குமியாட்டம் என்று சொன்னால் ஒரு விருத்த பாடல், அது விருத்தமாக பாடப்பட வேண்டியது. ஒரு இசைத்தமிழின் அடிப்படையாக வைத்து, பண்ணினுடைய அடிப்படையாக வைத்து நடனம், அது இல்லாமல் இடைப்பாடல், அதோடு நடனம், இடைப்பாடல், நடனம், நாடகம் என்று முத்தமிழையும் கொண்டது ஒரு அற்புதமான கலை. அதுதான் இந்த மண்ணினுடைய கலை. இந்த மண்ணிலிருந்து, கற்காலம் தமிழனிலிருந்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரு அற்புதமான கலை ஒயில் குமி. ஒயில் குமியிலே நீங்கள் எந்த கதையை பாடுகின்றீர்களோ அந்த குமி என்று அழைக்கப்படும். இது தெளிவாக தெரிஞ்சுக்கு. பவளக்கொடி குமியா, அதுல இருந்து நீங்க வந்தவங்களா, இதுல இருந்து வள்ளிக்குடி போனோம் அப்படி கிடையாது. இட் இஸ் a clear subject. என்ன சப்ஜெக்ட்? சயின்ஸ் சப்ஜெக்ட்ல எப்படி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இருக்குதோ அது போல உயிர் குமி என்கின்ற சப்ஜெக்ட்ல அடிப்படையில கீழே வரக்கூடியது வள்ளி திருமணத்தை பற்றி பாடக்கூடிய பாடல்களும் ஆடல்களும் கொண்டால் அது வள்ளி குமி என்று அழைக்கப்படும். பவளக்கொடியினுடைய கதையை பற்றி படித்தால் அது பவளக்கொடி குமி என்று அழைக்கப்படும். ராமனுடைய கதையை பற்றி படித்தால் அது ராமர் குமி என்று அழைக்கப்படும். சிறுத்தொண்ட நாயனாரின் கதையை படிக்கின்ற போது சிறுத்தொண்டன் குமி என்றும், காத்தவராயன் குமி என்றும், அர்ஜுனன் கதை குமி என்றும் பல குமிகள் இந்த மண்ணுலகிலே, அதுவும் இந்த ரீஜியன்ல, திருப்பூர், பல்லடம், இது போன்ற இருக்கக்கூடிய இந்த கொங்கு ரீஜியன்ல மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கலைகளுக்கு மட்டும் கலைஞர்கள் ஆடுவதில்லை, இங்க இருக்கக்கூடிய மக்களே ஆடுவது. அதனால்தான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொண்டவர்கள் எல்லாம் இதை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த முருகப்பெருமானுடைய திருமணத்தை மையமாக வைத்து பாடக்கூடிய பாடல்களை நாங்கள் விளங்குகின்றோம் என்று சொல்லி, புனமதில் சென்று வேளர் பெரிய மாதவர் போலாகி கணமனம் செய்த வள்ளிகள் இதனை கும்மியாக மணமகள் துரைப்பதோர் மங்கையோர் பாகம் வைத்தான் கணபதி ரோணன் மைந்தன் நந்தி மாமுனே. செய்யார் தேசம் புகழும் அரசை புகழ சிங்க தொழில் நந்தி மன்னா சிங்கர நங்கரமாகவே
அப்படி 7 பேர் கொண்ட ஒரு ஆண் குழந்தைகள் இருக்க ஒரு பெண் குழந்தை கூட இல்லை என்று ஒரு வனத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னன் நினைக்கின்றான். நம்மளுக்கு 7 ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே தவம் இருக்க இந்த சிவபெருமானுடைய பெயரெல்லாம் ஒரு குழந்தை கிடைக்கிறது. மந்திரமாய் தெய்வ கண்ணிமேன்மை மனம் தனிலே நோக்க அந்த சுந்தரமான் வயிற்று நில பெண் குழந்தை ஜனித்திருக்க இங்கிதமாய் சிற்றூஜனங்கள் வெள்ளை கிழங்கு பெற்ற நடந்தனரே நாடு கடந்து நடந்தனரே தரரின்ன தரரின்ன செய்ய தன்ன நானே 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 என்ன செய்வோம் கண்ணி மகனே இல்லையோரு பெண் குழந்தை எங்களுக்குமே அன்பு பெரியவர்களே, உங்களுக்கு கடைசியில வாய்ப்பு கொடுப்போம். அவங்களுக்கு நம் கணிசமான கிழங்கெடுக்க தம்பி பாரும் பாரும் மன்னன் பட்டிக்கு வஞ்சம் இலங்குகளை எடுத்து நாம் சீதங்கள் வாடினது வாட்டமுடன் நகை மாறு மனம் மகிழ்ந்து மங்கை என்ற வேறு
லெஃப்டான ரைட்டான ரங்க இரண்டும் பெண் குழந்தை வணங்கினே ஒரு நாட்டினுடைய பெருமை என்னவென்றால் பெண்மை என்று சொல்ல வேண்டும். ஆம், ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு பெண்மை மதிக்கப்படுகின்றதோ அந்த நாடு உச்சத்தை எட்டும். அது போல்தான் இந்த இந்திய தேசத்திலே, இந்த தமிழ் தேசத்திலே, இந்த தமிழ் முன்னோர்கள் எல்லாம் எத்தனை ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்கின்ற அவாவிலே அவர்கள் இறைவனிடத்திலே வேண்டுதல் வைத்தார்கள். அப்படி பெண்களுக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துக்கு முந்தைய வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு முன்னாடி இருந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் முதல் உரிமை என்பது நமது மொழி வழக்கம், நம் மண் வழக்கம் என்பது மாற்றம். அது இன்று வரை இந்த கொங்கு பகுதி எங்கும் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி நீராட்டி ஏது வண்டி நேர் வெளிக்கும் ஓட்டும் தாங்கி நீராண்டி ஏதுவட்டை நீர் விழிக்கும் மண்டியிலே அடோட்டும் வாங்கி வரே வார் 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 சாடாட்டும் கைகளுக்கு சில வளையல் நண்பரியே நேர் கொட்டு விட்டார் ஒரு பெண் குழந்தை கிடக்க அந்த குழந்தை எடுத்து சித்தமிகு ஆடை கொண்டு செயல் போன்ற புலிகளுக்கு மைகள் தீட்டி நெற்றிதனில் கொட்டும் விட்டு அந்த 7 அண்ணன்மார்களும் அந்த மனமாகிய நம்பி மனம் கொண்டு அப்பேற்பட்ட வனத்தில் இந்த குழந்தையானது வளர்கின்றது. இதோ அந்த வளரக்கூடிய நேரத்திலே காற்றிலே சென்று தெளிவிக்கின்றார்கள். ராம் செய்ய சுருளி மலை மீதில் மேவும் சீலா முடியவில்லை சோதி இங்கே அணினம் வருவதற்கு ஒன்றினம் அடிப்பவரம் மையம் முருகையன்
அவர்கள் தேர்ச்சி பெற்று வந்தால் மட்டுமே அவர்களை நாங்கள் மேடையேற்றுகிறோம். இது மாதிரி பக்கம் பக்கம் இருந்து ஒவ்வொரு தாளம் பிசகாமல் கையை தட்டி அசை தாடுங்கள் என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கலையை ஒரு 120 மணி நேர சிலபஸை, ஒரு அழகான ஃப்ரேம் பண்ணப்பட்ட சிலபஸை இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு அமெரிக்காவில் 7 ஸ்டேட்ல கிட்டத்தட்ட 1200 பேர் எங்களுடைய அணியில சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஹூஸ்டன்ல ஒரு மிக சிறந்த ஒரு நிகழ்வு இப்பதான் முடிச்சுட்டு நான் வர்றேன். நான் ஆன்லைன்ல இருந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வர்றேன். ஹூஸ்டன்ல ஒரு 75 பேர் கொண்ட ஒரு கோலாட்டமும் அண்ட் ஒரு 40 பேர் கொண்ட ஒரு சிறந்த கும்மியாட்டத்தையும் நம்மளோட கும்மி குழுவை சார்ந்த பெண்மணிகள் மிக சிறப்பாக ஆண்களும் பெண்களும் எடுத்துரைத்தார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக கற்றுட்டு பண்ணக்கூடியவங்க தான் இந்த குழந்தைகளும் அவங்களுடைய பெற்றோர். இதில் பாட்டி, அம்மா, குழந்தை என்று சொல்லி 3 ஜெனரேஷனும் இதுக்குள்ள இருக்கிறாங்க என்பது பெருமைக்குரிய விஷயம். அடுத்ததாக அந்த முருகப்பெருமானை கொடுத்து காட்டிலே திணை வைக்கின்றான் நம்பிமன். அந்த திணையை காப்பதற்கு வீரம் கொண்ட வள்ளிதான் சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த குலகுரு கூற குலசாரப்படி வள்ளியை திணைக்காவலுக்கு அனுப்புகின்றார். இந்த வள்ளி திணைக்காவலுக்கு அவருடைய சேடிகளோடு போறான். எப்படி போறா தெரியுமா? பங்கிகளே எந்தன் செடிகளே எந்தன் செடிகள். கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம், இங்க நீங்க முன்னாடி வரலாம். கேப் விட்டு ஆடுறது உலகத்திலே ரொம்ப ஈஸி. தள்ளி இது மாதிரி வண்ண பூச்சி வந்து நிக்குது பாரு.
அண்ணன் பொன் செந்தில்குமாருடைய அண்ணாவுடைய தலைமையிலே மிகச் சிறப்பாக இந்த இடத்திலே இந்த அரங்கத்திலே நமக்கு முன்னாடி புள்ளிவிளவு என்று கூறப்படக்கூடிய பஞ்சபூதத்தில் நெருப்பிற்கான ஒரு ஆட்டம். அந்த நெருப்பிற்கான ஆட்டத்தை முழுமையாக இந்த மண் உலகிலே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம குடும்ப பண்பாட்டு மையம் அனைத்து வீரர்களுக்கும் சலங்காட்ட வீரர்களுக்கும் நாங்கள் நன்றியை கூறி முருகா முருகையா வந்தோமையா மலையேறி நாங்க வந்தோமையா கந்தா கந்தையா வந்தோமையா கருணை கொண்டு வருமையா வண்ண வண்ண பட்டுடுத்தி
எங்க குடும்பம் வந்து தொடர்ந்து 8 மணி நேரம் இதே மாதிரி நிற்காம ஆடும் அளவுக்கு பயிற்சி கொண்டோம். சும்மா எங்குமே பிரேக்கே இருக்காது எங்களுடைய பாரதம் ஆடுறது. இதே போலதான் உலகம் முழுவதும் இதுக்கான பயிற்சியும் முயற்சியும் தரமாக கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு அந்த 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 குவாலிட்டி, ஒரு குவாலிட்டி இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு குவாலிட்டி வேணும். அப்படி மிக குவாலிட்டி ஆகும். இதனுடைய குவாலிட்டியில கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பள்ளி ஸ்ரீ சிவ் வித்யா மந்திர் பள்ளி. இங்கே அந்த விஷன் அண்ட் மிஷன் ஒரு நிறுவனத்துக்கு வந்தா நான் எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போனாலும் அந்த விஷன் அண்ட் மிஷன் நான் பார்ப்பேன். What is the vision of the institution and vision of the institution? That is very important. இப்போ நீங்கள் எந்த ஒரு அகாடமிக்கா எந்த செடிங் வந்தாலும் ஃபர்ஸ்ட் லிசன் விஷன் அண்ட் மிஷன் ஆஃப் தி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நமது கல்வியின் இந்த கல்வியை கொடுக்கக்கூடிய திட்டங்களை மிக சிறப்பாக அந்த ஸ்ரீ சிவ் வித்யா மந்திர் வடிவமைத்து இந்த குழந்தைகளுக்கு கல்வி மட்டுமல்ல, கல்வியோடு சேர்ந்த அறத்தையும், அறம் திருவள்ளுவர் போல அந்த அறத்தை குறிப்பிட்டவங்க உலகத்தில். அப்படி அந்த அறம் என்றால் என்ன? இந்திய தேசம் நீ அடிச்சா என்னை பாதுகாப்பதற்கு தான் இந்திய தேசத்திலே நாங்கள் ஒரு ராணுவத்தை வைத்திருக்கிறோம். இந்த இந்திய தேசம் அப்பேற்பட்ட அறம் கொண்ட ஒரு தேசம். நாங்கள் வீண் நோக்கி யாரையும் போக மாட்டோம்ப்பா, நீங்க என்னை தாக்க வந்தேன்னு எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் எங்களுடைய ராணுவம் என்பது. அது அந்த ராணுவத்துல வலிமையான ராணுவம், அந்த ராணுவத்திலே சிறந்த ராணுவம். அதிலே தான் குறைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு அறத்தை ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும், ஒரு அறத்தை கொடுக்க வேண்டும். அதான் உலக பொதுமுறை. அதான் ஜனநாயகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அறத்தை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜனநாயகத்துல உலகத்துல இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லக்கூடிய இந்த எஜுகேஷன் தான் உலகத்தில் அதிகமான நம்பர்ஸ் படிக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அண்டர் தட் சிஸ்டம் ஆர் ஸ்கூல் ப்ரொவைடிங் எ கிளியர் அண்ட் நீட் அண்ட் பேஸ் ஒரு அற்புதமான ஒரு எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பள்ளி தாளாளர்கள் என்று சொல்லி, இந்த ஆசிரியர் பெருமக்கள் என்று சொல்லி மீண்டும் நாங்கள் குமி
இங்கு ஆலம் சொல்லும் கணமையிலே அழகான மயிலே காவலுக்கு வந்த வீரம் புதுயிலே Say it,